Welcome students, welcome to this session. It is for 8th standard refresher course module. Assessment number 14, reported speech. இந்த reported speech நம்ம வந்து இப்போ பேசிக் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் செஷன்ல சரியா நமக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அதை நம்ம செய்ய முடியல. இதுல நீங்க நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் கிராமட்டிக்கலா இருக்கிறதுனால உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் புரியுது கஷ்டமா இருக்கும். அதனால நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா டவுட் அப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து கவனிங்க. டவுட் இருந்தால் நீங்கள் அந்த ஒவ்வொரு செஷனாக முடிய நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து செஷனுக்கு போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சென்டென்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து டைப்ஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுடைய லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு. அதில் பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறது வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் நம்ம இல்லையா? உதாரணம் பாருங்க, அந்த டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல சொன்னோம்னா ஐ சாங் எ சாங். இதே நெகட்டிவ்ல சொன்னோம்னா ஐ கான்ட் சிங் எ சாங். கான்ட்னு இருக்கு இல்லையா? இது நெகட்டிவ் அப்படின்றது. அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா நம்ம வினா வாக்கின்னு சொல்லுவாங்க, கேள்வி வாக்கின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வகையான கேள்வி வாக்கி இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா வேர் டிட் யூ பை த கார், இது வந்து பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் ஃபார்மு. நெகட்டிவ் ஃபார்ம் வந்து வை கான்ட் யூ சிங் எ சாங். இன்னொரு கேள்வி வாக்கி இருக்கு வெர்பில் ஆரம்பிக்கிற மாதிரி. வேர் டிட் யூ பை த கார்னா கார் நீ எங்கே வாங்கினாயின்னு அர்த்தம். டிட் யூ பை த கார், நீ கார் வாங்கினாயா அப்படின்னு கேட்கலாம். கான்ட் யூ சிங் எ சாங், உன்னால பாட்டு பாட முடியாதா? ஓகேவா? அதாவது ஒய்யும் வேற எடுத்துட்டு வெர்பில் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்த டைப் வந்து இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னு சொன்னோம்னா நம்ம வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா சில அதாவது நம்ம வேண்டுதல் வாக்கியம் இல்லையா, அவங்ககிட்ட அதாவது நம்ம வந்து சில கெஞ்சி கேட்போம். இந்த மாதிரி வாக்கியம் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓப்பன் த டோர் வெர்பில் ஆரம்பிக்கும். டோன்ட் கோ அவுட் வித்வுட் மாஸ்க். கொஞ்சம் மீட் பண்ணிக்குமா. டோன்ட் கோ அவுட் த வித்வுட் மாஸ்க். மாஸ்க்லாம் வெளியே போகாத. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற மாதிரியும் அட்வைஸ் பண்ண மாதிரியும் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரியும் வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து இம்பரேட்டிவ். ஃபோர்த் டைப் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி. இது வந்து வியப்பு வாக்கியம்னு சொல்லுவாங்க. எப்படி வியப்பு வாக்கியம்? வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், இங்கே ஒரு ஆச்சரிய குறி வரும். அலாஸ் ஐ கான்ட் சிங், ஐயோ என்னால் பாட முடியலையே. ஹுரா, அலாஸ், ஹோ, வாவ், இந்த மாதிரி சொல்கிறதுலாம் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸு, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு, இம்பரேட்டிவ் சென்டென்ஸு, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நான் 4 வகையான மொத்தம் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். இந்த டைப்பில் நீங்கள் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ என்ன செய்யும் அப்படின்னா பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? முரளிதரன் அப்படின்ற வந்து முரளிதரன், கொஞ்சம் மீட் பண்ணிக்குமா. முரளிதரன் நீ மீட் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணாதீங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. கவனி, இது டைரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ஆர் டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. உதாரணம் பாருங்க, ராஜு செட் டு மீ ஐ பை யூ எ கார் டுடே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ பக்கம் ஒரு என்னோட கமாஸ் டபுள் கொட்டேஷன் இருக்கு, டுடே பக்கம் டபுள் கொட்டேஷன் இருக்கு. ஐ பக்கமாக இருக்க கொட்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறோம், டுடே பக்கமாக இருக்கிறது முடிக்கிறோம். இது பிகினிங் கொட்டேஷன், இது எண்டிங் கொட்டேஷன் சொல்லுவோம் நம்ம. ஒன்று வந்து பிகினிங் கொட்டேஷன், இன்னொன்று வந்து எண்டிங் கொட்டேஷன் சொல்லுவோம் நம்ம. உங்க வாய்ஸ் கேட்கல. உனக்கு யாருக்குமே கேட்கல? உனக்கு மட்டும் கேட்கலையா? மற்றவங்களும் கேட்குதா? உனக்கு மட்டும் தான் கேட்கலையா? மற்றவங்க கேட்கலையா? ஆமா சார், எனக்கு மட்டும் தான் கேட்கல. மற்றவங்க கேட்குது. நீ என்ன பண்ற, டேட்டா கம்மியாக இருக்கும். நீ வந்து என்ன செய்யுமா, லீவ் பண்ணிட்டு திரும்ப என்டர் ஆகுமா. லீவ் பண்ணிட்டு மீண்டும் என்டர் ஆயிடு. ஓகே ஓகே, நீங்கள் மீட் பண்ணிக்குமா. நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, ராஜு செட் டு மீ ஐ பை யூ எ கார் டுடே. இங்கே ராஜு செட் டு மீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கொட்டேஷன் வெளியே இருக்கிற ஒரு சென்டென்ஸு. ஐ பை யூ கார் அப்படின்றது வந்து டுடேன்றது கொட்டேஷன் உள்ள சென்டென்ஸு.
அதாவது என்ன ராஜு செட் டு மீ அப்படின்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் சொல்லுவோம். ஐ பை யூ ஏ கார் டுடே அப்படின்றது கொட்டேஷன் உள்ள இருக்கிறத ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்போர்ட்டட் ஃபார்ம்னு சொல்லுவோம் நம்ம. இல்லை ஆக்சுவல் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். அதை ஆக்சுவல் வேர்ட்ஸ் கூட சொல்லலாம். இப்போ இதை பார்த்தோம்னா ராஜு அப்படின்றத எடுத்தோம்னா இது என்ன அப்படின்னா வந்து ஸ்பீக்கர். ஏன் ஸ்பீக்கர் அப்படின்னா சொல்றவர், அவர் பேசுறார், அதனால ஸ்பீக்கர். இதில் செட்டுன்னு இருக்கு இல்லையா, செட்டு அப்படின்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வர்புன்னு சொல்லுவோம். ரிப்போர்ட்டிங் வர்புன்னு சொல்லுவோம். இந்த மீ அப்படின்றத வந்து கேட்குறவர், ராஜு பேச அதை கேட்கறது யாரு, மீ. அதனால இதை நம்ம லிசனர்னு சொல்லுவோம். ராஜு வந்து ஸ்பீக்கர், செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வர்பு, மீன்றது லிசனர்னு சொல்றோம் நம்ம. இதில் பைன்னு இருக்கு இல்லையா, பை ஒரு வெர்பு தான். இந்த வெர்பு எங்க இருக்கு அப்படின்னா கொட்டேஷன் உள்ள வெர்பா இருக்கு. இதுக்கு பேரு ரிப்போர்ட்டட் வெர்புன்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்தோம்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் 2 வெர்பு இருக்கு. ஒன்று ரிப்போர்ட்டிங் வெர்பு, இது வெளியே இருக்கும். ரிப்போர்ட்டட் வெர்பு உள்ள இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதே ராஜு செட் டு மீ ஐ பை யூ எ கார் டுடே. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் in reported ஃபார்மில் ஃபர்ஸ்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர். இந்த ரிப்போர்ட்டட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னா ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை குறிக்கும்னா ஸ்பீக்கரை குறிக்கும். இதுக்குள்ள இருக்க எல்லா ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன, ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னு பாருங்க. ஏற்கனவே நான் வந்து கிளாஸ் நடத்தியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பர்சனை பற்றி நடத்தியிருக்கேன். ஐபின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், ஐவி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், ஐவி அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இது சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் நம்ம அதை. இந்த ஐவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை குறிக்கும். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கொட்டேஷன் உள்ள இருக்கிற ஏதாவது ஐவி வந்தது அப்படின்னா ஸ்பீக்கரை குறிக்கும். அந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஸ்பீக்கர் யாரா இருந்தா, ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தா நம்ம என்ன மாற்றுவோம் அப்படின்னா ஐவின்னு மாற்றுவோம். ஸ்பீக்கர் செகண்ட் பர்சன் யூவா இருந்தா அதை நம்ம யூன்னு மாற்றுவோம். ஸ்பீக்கர் தேர்ட் பர்சன் ஹி ஷி தேர்ட் பர்சன். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் யாரா இருக்காங்க, ராஜுவா இருக்காங்க. ராஜுன்றது யாரு, ஹீன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன மாறும் அப்படின்னா அங்கே வந்து ஹீன்னு மாறும். அதாவது இங்க இருக்கிற ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐ நம்ம ஹீயா மாற்றணும். ஏன் ஹீயா மாற்றணும்னா ஐ யாரை குறிக்கும் அப்படின்னா ராஜுவை குறிக்கும். ஐ வந்து ராஜுவை குறிக்கிறதுனால நம்ம ஐ என்ன மாற்றுறோம், நம்ம வந்து ஹீயா மாற்றுறோம். அதாவது ராஜுன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ரெஃபர் ஸ்பீக்கர் ராஜு, ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், இது யாரை குறிக்குதுன்னா ராஜுவை குறிக்குது. இது ஸ்பீக்கர்னு அர்த்தம். ஸ்பீக்கரை குறிக்கக்கூடிய, ஸ்பீக்கரை மாற்றக்கூடிய இந்த டேபிள் இது ஸ்பீக்கர் டேபிள்னு சொல்லணும் நம்ம அதை. அடுத்தது பார்த்தோம்னா இன்னொன்று பார்த்தோம்னா இது ஹீன் மாறுது. நெக்ஸ்ட் லிசனர். ஓகேவா, என்ன லிசனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து இன் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் செகண்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு லிசனர். ஐ பை யூ அ கார் அல்ல, யூன்றது செகண்ட் பர்சன், ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், யூ அப்படின்றது செகண்ட் பர்சன். அப்போ இதுல ப்ரௌன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த யூ செகண்ட் பர்சன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவா இருக்கு. இது லிசனர் யாருன்னா மீ லிசனர். ஓகேவா, இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாருங்க. லிசனர் என்ன இருக்கணும், மீ, மீ ஃபர்ஸ்ட் பர்சன். பாருங்க இது மீ ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கு. இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது வந்து மீயா மாறும், அஸ்ஸா மாறும். ஏன் அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படியே மாத்திக்கணும். யூ வந்து மீயை குறிக்கிறனால மீயா மாத்திக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அதே போல அந்த மீக்கு பதிலா யூ வந்து வச்சுக்குவேன், அது யூவா மாத்திக்கலாம். ஓகேவா, லிசனர் மீக்கு பதிலா ஹீ வரும், ஷீ வரும், அல்லது யாரோ ஒரு பேர் வரும், ஹிம் வரும், ஹெர் வரும் அப்படின்னா நம்ம அதை ஹிம்மாவும் ஹெராவும் மாற்றிக்கலாம், தெம்மா மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து லிசனர் டேபிள்னு அர்த்தம். ஒரு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் இந்த கொட்டேஷனுக்குள்ள ரிப்போர்ட்டர் ஃபார்மில் பார்த்தோம்னா ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சனும் யூன்றது செகண்ட் பர்சன் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்கும், யூ அப்படின்றது லிசனர் மீயை குறிக்கும். நல்லா கவனிமா, யூ அப்படின்றது லிசனர் மீயை குறிக்கும். ஓகேவா, யூ செகண்ட் பர்சன் ரெஃபர்ஸ் லிசனர் மீ. ஓகே, அப்போ வந்து யூ என்ன மாற்றும் கவனிமா, ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐ என்று ராஜா குறிக்குது, எல்லாம் மீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் மீட் பண்ணி கவனிமா, ஐன்றது ஏற்கனவே பார்த்தோம் ராஜா குறிக்குது, யூன்றது மீயை குறிக்குது. ஓகே, அது ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம்னா அந்த சென்டென்ஸில் நம்ம வந்து ராஜுன்றது ஸ்பீக்கர், செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வர்பு, மீன்றது லிசனர். அப்போ இந்த கொட்டேஷனுக்குள்ள ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் எப்பயுமே வந்து ஸ்பீக்கர் குறிக்கும், யூ செகண்ட் பர்சன் எப்பயுமே லிசனர் குறிக்கும். அதை முதல்ல நம்ம பார்த்தது ஸ்பீக்கர் டேபிள், இப்போ பார்த்தது லிசனர் டேபிள். ஓகேவா, எப்படி மாற்றணுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்ததுல இந்த லிசனர், ஸ்பீக்கர், அப்புறம் இந்த டேபிள் இப்படி மாற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு ஓகேவா, எனக்கு வந்து இது புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது சார். புரியுதா உங்களுக்கு இந்த கிராமர் எப்படி மாத்துறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க இதனுடைய பார்ட் ஒவ்வொரு பகுதியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஈஸியா இருக்கும்.
என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கொட்டேஷன் உள்ள இருக்கிற வாக்கியம் கொட்டேஷன் வெளியேற வாக்கியம் கொட்டேஷன் உள்ள இருக்கிற ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வரும் புரியுது சார். ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கர் குறிக்கும் செகண்ட் பர்சன் லிசனர் குறிக்கும் அது தெரிஞ்சிட்டா போகும் ஓகே நெக்ஸ்ட் போவோமா இப்போ ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் த ஃபோர்த் ஸ்பீக்கர் யூ ஸ்பீக்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகேவா சரி இப்போ வந்து இது மீன் மாத்துறோம் அதை அடுத்து பாருங்க மீண்டும் பாருங்க ராஜு செட் டு மீ ஐ பை யூ கார் எப்படி மாத்துறதுன்னு பாருங்க ராஜு என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம் ராஜு தேர்ட் பர்சன் சிங்குலர் ராஜுன்றது என்னது என்ன ராஜுன்றது நீயா நானா அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் இது ஸ்பீக்கர் செட்டு அப்படின்றது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரிப்போர்ட்டிங் வெர்பு பாஸ்ட் வெர்பா இருக்கு செட்டு அப்படின்றது பாஸ்ட் வெர்பு செட்டு அப்படின்றது பாஸ்ட் வெர்பு ஓகே மீ வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு மீ வந்து லிசனர் இது ஃபர்ஸ்ட் பர்சன் நான் எப்படி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பர்சன் இது லிசனர் தான் இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஐ அப்படின்றத வந்து இதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஓகேவா இது சப்ஜெக்டாக இருக்கு என்னது இந்த சென்டென்ஸில் ஸ்பீக்கரை குறிக்கக்கூடியது ஐன்றது ஸ்பீக்கரை குறிக்கக்கூடியது பை அப்படின்றது ரிப்போர்ட்டட் வெர்பு வெர்பு இது பாஸ்ட் வெர்பு இது பாஸ்ட் வெர்பா மாற்றணும் நம்ம பாஸ்ட் வெர்பா மாற்றணும் ஆக்சுவலாக அதை ப்ரெசன்ட் வெர்பா இருக்குது பாஸ்ட் வெர்பா மாற்றணும் இங்கே யூ அப்படின்றது பார்த்தோம்னா செகண்ட் பர்சன் சிங்குலர் ஓகே இதை எப்படி மாற்றணும்னு பாருங்கள் ராஜு செட்டு இருக்கு இல்லையா அந்த செட் டோல்டா மாற்றுறோம் இந்த ராஜுன்னு இருக்கு இல்லையா இந்த ராஜுன்றது செட்டு அப்படின்றது இந்த செட்டு அப்படின்றது பாருங்கள் எப்படி மாறும் அப்படின்னா டோல்டா மாறுது செட்டுன்றது இங்கே டோல்டா மாற்றுறோம் இந்த மீ அப்படியே போட்டுக்கிறோம் இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு எது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்மையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தட்டு அப்படின்னா தட்டு இருக்கு இல்லையாங்க தட்டுன்ற கன்ஜெஷன் போட்டுக்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக கன்ஜெஷன் போடணும் இந்த ஐ என்னவா மாறும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஐ வந்து ஐ இருக்கு இல்லையா அது ஹீன் மாறும் பை பாட்டா மாத்திரம் ஏன் பாட்டா மாத்திரம் அப்படின்னா இந்த செட்டுன்றது பாசன்ஸு அதனால இங்கே இருக்கிற ப்ரெசன்ட் ஃபார்மை பாசன்ஸாக மாற்றிக்கிறோம் யூ வந்து மீன் மாறும் யூ வந்து யாரை குறிக்கும் லிசனர் மீயை குறிக்கும் மீன் மாற்றுக்கிறோம் இங்கே இருக்க டுடே இருக்கு இல்லையா இந்த டுடே அப்படின்றது தட் டேன்னு மாற்றுறோம் டுடேன்றது தட் டே மாற்றுறோம் அப்போது ஐ ஸ்பீக்கரை குறிக்கிறனால ஹீன் மாற்றிக்கிறோம் யூ வந்து லிசனரை குறிக்கிறனால மீன் மாற்றிக்கிறோம் பை வந்து ப்ரெசன்டென்ஸு செட்டு பாசன்ஸாக இருக்கிறனால ரிப்போர்ட்டிங் வெர்பு பாசன்ஸாக இருக்கிறனால இங்கே இருக்கிற வெர்பையும் பாசன்ஸாக மாற்றிக்கிறோம் அப்போ நம்ம வந்து ராஜு செட் டு மீ ஐ பை யூ எ கார் டுடே அப்படின்னா எப்படி மாறும் பாருங்க ராஜு டோல்டு மீ தட் ஹி பாட் மீ எ கார் தட் டே இப்போ டுடே தட் டேன்னு மாறும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் டவுட்டு தான் இருக்கா நீங்கள் வந்து அட்மிட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி மாற்றணுன்றது தெரியுதா உங்களுக்கு கிராமரை கொஞ்சம் நீங்க கவனமா உற்று கவனிக்கணும் இல்லையா ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்க ஸ்பீக்கர் லிசனர் பிரசன்ஸ் பாசன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து போறோம் பாருங்க இப்போ பார்க்குறது டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பாருங்க டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றோம்னு பாருங்க அதாவது இது வந்து வெர்ப் இன் ஆக்சுவல் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கொட்டேஷனுக்கு உள்ள இருக்கிற வெர்பு சேஞ்ச் எப்படி மாறும்னு பாருங்க அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம சிம்பிள் பாஸ்ட் மாத்துறோம் ப்ரெசென்ட் கண்டிஷனாக இருந்தால் பாஸ்ட் கண்டிஷன் மாத்துறோம் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாத்துறோம் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாத்துறோம் சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்தால் இதுவும் சிம்பிள் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாத்துறோம் நான் சொல்றது இந்த வெர்பெல்லாம் பாஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாத்துறோம் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாத்துறோம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாத்துறோம் வில்லு ஷெல்லு கேனு மே மஸ்ட் வந்தால் இதில் V1ன்றது ப்ரெசன்டென்ஸாக இருந்தால் வில்லை உட்டாக மாத்துறோம் ஷெல்லு ஷுட்டாக மாத்துறோம் கேனை குட்டாக மாத்துறோம் மேவை மைட்டாக மாத்துறோம் மஸ்ட் அப்படியே போட்டுக்கிறோம் இல்லை ஹேவ் டு மாத்துறோம் அந்த V1 அப்படியே வரும் V1ன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படியே வரும் இது என்ன அப்படின்னா இது கொட்டேஷன் உள்ளகிற வாக்கியம் எப்படி மாறும் அப்படின்றது ஓகேவா செட்டு வந்தா செட்டுன்னு வார்த்தை பாசன்ஸ் வந்து அப்படின்னா எப்படி மாறும் எல்லாமே பாசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் வந்தால் பாஸ்டாக மாறும் பாசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வந்தால் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும் செட் அப்படின்றது அதாவது டென்ஸ் சேஞ்சஸில் ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸ் வந்ததுன்னா உள்ள இருக்கிற கொட்டேஷன் உள்ள இருக்கிறதுலாம் வந்தால் எப்படி மாறும்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா டென்ஸ் சேஞ்சஸ் இது உங்களுக்கு புரியுதா நெக்ஸ்ட் போவோமா டென்ஸ் பூரா நீங்கள் நல்லா பழகணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்து பார்க்குறது இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா டென்ஸில் ஆமாம் ரிப்போர்ட்டிங் ஒரு போய் பாசன்ஸில் மாற்றுறோம் இல்லையா பாருங்க he said to me I played chess yesterday he said to me I played chess yesterday இங்க பார்த்தோம்னா இந்த செட்டுன்னு இருக்கு இல்லையா இந்த செட்டு என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸு அதே போல பாருங்க played என்ன டென்ஸு அதுவும் பாஸ்ட் டென்ஸு அப்போ ரெண்டும் பாஸ்டன்ஸ் வந்ததுன்னா
ரிப்போர்ட்டிங் வெர்பு பாசன்ஸ், ரிப்போர்ட் வெர்பு பாசன்ஸ் வந்தா நம்ம என்ன மாத்தணும் அப்படின்னா had played மாத்தணும். had played மாத்துறோம். had playedன்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். கவனிமா, he அப்படியே போட்டுக்கிறோம், said to told மாத்திக்கிறோம், me அப்படியே போட்டுக்கிறோம். இந்த he said to meயும் I played chess yesterday ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம சேர்க்கிறதுக்கு ரெண்டையும் இணைக்கிறதுக்கு நம்ம வந்து தட்டு போடுறோம். தட்டுன்றது கன்ஜெஷன். ஐ யாரு குறிக்குது அப்படின்னா ஹீய குறிக்குது. ஐ யாரு குறிக்குது? ஹீய குறிக்குது. அதனால இங்க நம்ம ஹீ போட்டுக்கிறோம். பிளேடு பாசன்ஸ், பிளேடு வந்து பாசன்ஸ், செட் டு பாசன், ரெண்டு பாசன்ஸ் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேட் போட்டு பிளேடு போடுறோம். செஸ் போடுறோம். இங்க செஸ் கொடுக்கல, செஸ் போட்டுக்கிறோம். எஸ்டர்டேன்றது என்ன மாறும்னா த டே பிஃபோர் மாறும். எஸ்டர்டே அப்படி என்ன மாறும்? த டே பிஃபோர் மாறும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் இன் ஆக்சுவல் வேர்ட்ஸ், கனெக்டிங் வேர்டு. அது எப்படின்னா நம்ம முதல்ல பார்க்கறது ஸ்டேட்மெண்ட் வச்சுக்குவேன். இப்போ பார்க்குற ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தட்டு சேர்த்தணும். நல்லா கவனிமா, ஸ்டேட்மெண்ட் இருந்தால் நம்ம வந்து ரெண்டையும் சேர்க்கறதுக்கு தட்டு சேர்த்தணும். அதாவது கொட்டேஷனுக்கு உள்ள வாக்கியத்தையும் கொட்டேஷனுக்கு வெளியிற வாக்கியத்தையும் சேர்க்கறது தட்டு சேர்க்கிறோம். கொஷின்ஸ் வந்து அப்படின்னா WH கொஸ்டின் வந்ததுன்னா நம்ம வந்து WH அப்படியே போடுறோம், கன்ஜெக்ஷன் வேர்டு. எஸ்ஆர் டைப் வெப் டைப் வந்து அப்படின்னு வச்சுக்குவேன், இஃப் ஆர் வெதர் சேர்த்துறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து ரிக்வெஸ்ட் வந்து வச்சுக்குவேன், ரிக்வெஸ்ட், ஆர்டர், இதெல்லாம் அட்வைஸு, இதெல்லாம் வந்தால் டூ சேர்த்துறோம். நெகட்டிவ் வந்தால் நாட் டூன்னு போடுறோம். எக்ஸலமேட்டரி வந்தால் தட்டு போடுறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டு, கொஷின்ஸு, இம்பரேட்டிவ், எக்ஸலமேட்டரி, நாலு வகையான சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த 4 வகையான சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா, அதாவது எல்லா ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ்லையும் கொட்டேஷன் உள்ள இருக்க வாக்கியம், கொட்டேஷனுக்கு வெளியிற வாக்கியம் பிரிச்சுக்கலாம். ரெண்டையும் சேர்க்கும் போது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தட்டு சேர்க்கணும். கொஷினாக இருந்தால் கொஷனில் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று WH டைப்பு. WHக்கு வென்னு, வாட்டு, வேறு, ஹவு மச் இந்த மாதிரி வந்தால் அந்த வென்னு, வாட்டு, வேறு, ஹவு மச் அதை அப்படியே நம்ம கன்ஜெஷனாக போட்டுக்கிறோம். எஸ்என்ஓ டைப் வந்து வச்சுக்குவேன், வெர்ப் டைப்னு சொல்லுவாங்க. அதை வெர்ப் டைப் வந்தது அப்படின்னா இஃப் ஆர் அதர் போடுறோம். இம்பரேட்டிவ்ல ரிக்வெஸ்ட் வரும், ஆர்டர் வரும், அட்வைஸ் வரும், நெகட்டிவ்லாம் வரும். வந்ததுன்னா இல்லையா, இந்த ரிக்வெஸ்ட், ஆர்டர், அட்வைஸ் இந்த மாதிரி வந்தால் 2 சேர்க்குறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா டோன்ட் சொல்லுவாங்க, டோன்ட் வந்ததுன்னா நாட் 2 போடுறோம். 4வது வகை எக்ஸலமேட்டரி, வேப்பு வாக்கியம். அதில் 2 சென்டென்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தட்டு சேர்த்துறோம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா அப்படின்னது? இத்தனை டைப் வந்ததுன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, கனெக்டிங் வேர்டு கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ பார்த்தது இந்த செஷனில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் இதெல்லாம் பார்க்கல. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன்ல வந்து இன்டைரக்ட்ல எப்படி மாத்துறோம் பாருங்க. அதாவது ஹியர் வந்து டைரக்ட்ல வந்ததுன்னா தேர மாத்துறோம். தீஸ் வந்தா தோஸ்ன்னு மாத்துறோம். எகோ வந்ததுன்னா பிஃபோர் மாத்துறோம். நவ் வந்ததுன்னா தென்னு மாத்தணும். தஸ் வந்ததுன்னா சோன் மாத்துறோம். டுமாரோ வந்ததுன்னா த நெக்ஸ்ட் டேன்னு மாத்துறோம். எஸ்டர்டே வந்ததுன்னா த ப்ரீவியஸ் டே மாத்துறோம். டே பிஃபோர் மாத்தலாம். டுடே வந்ததுன்னா த டேன்னு மாத்துறோம். லாஸ்ட் வீக் வந்ததுன்னா த வீக் பிஃபோர் மாத்துறோம். நெக்ஸ்ட் வீக் வந்ததுன்னா த நெக்ஸ்ட் வீக் அப்படி போடுறோம். திஸ் வந்தா தட்டுன்னு மாத்தணும். டுநைட் வந்ததுன்னா தட் நைட் மாத்தணும். ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் கொட்டேஷனுக்குள்ள இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம அதை டிரெக்டாக மாற்றும் போது தேரு, தோஸு, பிஃபோர், தென்னு, ஸோ இந்த மாதிரி மாற்றணும். இதான் நீங்கள் படிச்சு மனப்பாடம் பண்ணணுமா? இது 9th வரும், 10th வரும், +2 வருது. நீங்கள் இந்த டைரக்ட் ஸ்பீச்ன்ற வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சிட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கு அதில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது பூரா வந்து ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆமா, இப்போ பாருங்க, இப்போ சில எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்க. கவனிமா, ராஜ் சேஸ் டு மீ ஐ கான்ட் ஸ்பீக் நவ். நம்ம என்ன செய்யறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா என்னென்ன மாறு பாருங்க. ராஜு சேஸ் டு மீன் இருக்கு. ராஜ்ன்றது ஸ்பீக்கர், மீன்றது லிசனர், ஐ சப்ஜெக்ட், கான் ஸ்பீச் வெர்பு, நவ் அப்படின்றது அட்வர்பு. இந்த சேஸ் டூ இருக்கு இல்லையா, இந்த சேஸ் டூ நம்ம இதுக்கு முன்னாடி செட் டூ போட்டோம். சேஸ் டூ டெல்லுன்னு மாறும். சேஸ் டூ டெல்லுன்னு மாறும். ஐ யாரை குறிக்குது? ஐ ராஜ குறிக்குது. அதனால ஹீன் மாறும். ஹீன் மாறும். எப்படி மாத்தணும் பாருங்க. ராஜு டெல்ஸ் மீ தட் ஹீ கான்ட் ஸ்பீக் தென்.
இங்க காண்ட் பாஸ்ட் டென்ஸ் மாற்றக்கூடாது. ஏன்னா டெல்ஸ்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்மில் பாஸ்ட் டென்ஸை மாற்றக்கூடாது. செகண்ட் பாருங்க, he said don't hurt others. பாருங்க, he speaker said ரிப்போர்ட்டிங் வெர்பு. don't இது வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட்ன்றது வந்து எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து வெர்பில் ஆரம்பிக்குது. இது நெகட்டிவ் ஃபார்ம் அது. அப்போ நாட்டுன்னு மாறும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க, he advised not to hurt others. தேர்ட் பாருங்க, she said to him you are right. she into speaker, him listener. you வந்து செகண்ட் பர்சன் him குறிக்குது. you செகண்ட் பர்சன் him குறிக்குது. said past tense, are present tense, are past tense மாற்றணும். அப்போ said என்ன மாற்றணும்? நம்ம said வந்து நம்ம toldன்னு மாற்றுறோம். she told him. ரெண்டையும் இணைக்கிறதுக்கு that போடுறோம். you வந்து him குறிக்கிறனால he மாற்றிக்கிறோம். ஆருக்கு past tense, இங்கே heக்கு was வரும். அப்போ she told him that he was right. அதாவது பாருங்க, Raj says to me I can't speak now. Raj tells me that he can't speak then. He said don't hurt others. He advised not to hurt others. She said to him you are right. She told him that he was right. அதில் பார்ப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? Yes, sir.